வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் முகமது, கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலை திருத்தம் நீண்டகால பேச்சுவார்த்தையின் பலனாகும். திடீர் முடிவு அல்ல என்கிறார் அமைச்சர் கம்மன் பில. பான் தவிர்ந்த ஏனைய பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை அதிகரிப்பு. கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3000-ஐ விட குறைந்தாலும் நிலைமை இன்றும் அபாயமானது. பயண கட்டுப்பாடுகளை மீறினால் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் விதத்தை விளக்குகிறார் அஜித். வெளிநாடுகளிலிருந்து வாகனம் இறக்குமதி செய்யப்பட மாட்டாது, அரசாங்கம் தீர்மானித்து விட்டதாக அமைச்சர் கஹலிய தெரிவிப்பு. புட்டின் மற்றும் பைடனுக்கு இடையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தை நாளை. எரிபொருள் விலை திருத்தமானது அரசாங்கத்தின் நீண்டகால கலந்துரையாடலின் பின்னரான முடிவை தவிர திடீர் முடிவு அல்ல என அமைச்சர் உதய கம்மன் பில இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். இது தொடர்பில் விமர்சனம் செய்யாது மாற்று வழி இருந்தால் அதனை முன்வைக்குமாறு அவர் குறிப்பிட்டார். இதேவேளை தான் அரசியல் தளத்தையும் தாண்டிய நாட்டின் எதிர்காலத்தை நோக்கி பார்க்கும் ராஜதந்திரியை போல் தீர்மானம் எடுக்கும் மக்கள் பிரதிநிதி என அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவிக்கின்றார். சக்தி வளத்துறை அமைச்சர் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தன்னுடைய கருத்தை தெரிவிப்பதற்கு மாறாக ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு மாத்திரமே பதில் வழங்கினார். விலையினை சமச்சீராக பேணுவதற்கான நிதியம் எரிபொருள் விலை குறைவடைந்த காலப்பகுதியில் அமைக்கப்படவிருந்தது. ஆனால் அப்படியொரு நிதியம் அமைக்கப்படவில்லை. இந்த தொற்று பரவல் மிக வேகமடைந்துள்ளதால் எரிபொருள் மீதான வரியை நம்ப வேண்டிய நிலை அரசுக்கு உருவானது. இந்த குறைபாடுகளை பார்த்து 2021 ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி நிலை சமச்சீராக பேணும் நிதியத்திற்கான அனுமதி கோரி அமைச்சரவையில் யோசனை முன்வைக்கப்பட்டது. இதுதான் மிகவும் கடினமான முறை. எனினும் மீதமாக இருந்த சிறந்த முறையும் இதுதான். உங்கள் அனைவரதும் வாதம் வாழ்க்கை செலவு அதிகரிக்கும் என்பதாகும். இருந்ததை விட பார்த்தால் 106% அதிகரித்துள்ளது. இப்போது இருக்கும் நிலைமையை இன்னும் தொடரவிட்டு டாலரின் பெறுமதியை அதிகரிப்பதற்கு வாய்ப்பளித்தால் இலங்கைக்கு கொண்டுவரப்படும் மருந்திலிருந்து அனைத்து பொருட்களின் விலையும் அதிகரிக்கும். டாலர் பெறுமதி அதிகரிப்பதற்கு வாய்ப்பளித்தால் ஏற்படும் பிரச்சினை இந்த பிரச்சினையை விட மிக பாரதூரமானதென அடையாளம் கண்டதன் காரணமாகவே இந்த 106% அதிகரிப்பை மேற்கொள்ள தீர்மானித்தோம். 4 மாதங்களாக சகல தரவுகளையும் ஆய்வு செய்து ஒரு தெளிவோடு எடுத்த தீர்மானமே தவிர அவசரமாக எடுத்த தீர்மானம் அல்ல. அதனால் இந்த எரிபொருள் விலையை குறைக்குமாறு விமர்சனங்களை முன்வைக்கின்றவர்கள் விமர்சனங்களை விட மாற்று வழிகளை முன்வையுங்கள். முன்னாள் இந்திய ஜனாதிபதி அப்துல் கலாம் ஒரு கூற்றை கூறுகிறார். அரசியல்வாதி அடுத்த தேர்தலை இலக்கு வைத்தே முடிவெடுப்பார், ஆனால் ராஜதந்திரி அடுத்த சந்ததியினை எண்ணியே தீர்மானம் எடுப்பார் என கூறுகிறார். நான் அரசியல்வாதியாக இருப்பதை விட ராஜதந்திரியாக இருப்பதையே விரும்புகின்றேன். நேற்றைய தினம் பிரதமர் தலைமையில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எரிபொருள் விலை தொடர்பில் எவ்வித பேச்சுவார்த்தையும் இடம்பெறவில்லை என அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். තෙල්මිල වැඩි වුණාට පස්සේ ආණ්ඩු පක්ෂයේ මැති ඇමතිවරු විවිධ අදහස් පළ කරමින් ඉන්නවා. ඇත්තටම කුමක්ද රජයේ ස්ථාවරය මේ සම්බන්ධව අපිට නිරන්තරයෙන් අපහසු இது தொடர்பில் எமக்கு தொடர்ந்தும் சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டி ஏற்படலாம். அவ்வாறான ஒரு கடினமான தீர்மானமாகவே நான் இதனை பார்க்கின்றேன். இதன் பொறுப்பை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் சில குழுக்களுக்கு சில நிவாரணங்களை வழங்குவதற்கான வேலை திட்டங்கள் குறித்து தொடர்ந்தும் நாம் கலந்துரையாடுகிறோம். எமது கட்சியில் உள்ளக ஜனநாயகம் இருக்கிறது. எனினும் அதற்கு ஒரு எல்லையை நாம் வைத்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த எல்லை மீறப்படுமானால் அது தொடர்பில் நாம் கட்சி என்ற அடிப்படையில் ஒன்றிணைந்து கதைப்போமே தவிர வீதிக்கு இறங்கி தேவையற்ற விடயங்களை கதைக்க நாம் தயாரில்லை. இதேவேளை பான் தவிர்ந்த சகல பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்களின் சங்கம் தெரிவிக்கிறது. சில நிறுவனங்கள் சில மாவுக்கான விலையினை அதிகரித்துள்ளன. ஆனால் இலங்கையில் 190% பயன்படுத்தப்படுகின்ற எந்த ஒரு மாவினதும் விலை அதிகரிக்கப்படவில்லை. அதனால் எவ்வித பான் விலையையும் அதிகரிக்க தீர்மானிக்கப்படவில்லை. எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் பான் தவிர்ந்த ஏனைய பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையினை அதிகரிப்பதை தவிர பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்திற்கு வேறு வழி இல்லை. பெட்ரோல், டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விலை அதிகரித்ததன் காரணமாகத்தான் இவ்வாறு பேக்கரி பொருட்களின் விலை அதிகரிப்பதாக அநேகர் நினைக்கிறார்கள்.
ஆனால் அதுவல்ல காரணம். பாம் எண்ணெய் இறக்குமதி தடை செய்யப்பட்டதை அடுத்து பேக்கரி உற்பத்தி பொருட்களுடன் தொடர்புடைய சகல பொருட்களதும் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே இதற்கு விலையை அதிகரிப்பதை தவிர வேறொரு தீர்வு இல்லை. வாகன இறக்குமதியை நிறுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ள பின்னணியில் அது தொடர்பில் சிலர் பொய் பிரசாரங்களை முன்னெடுத்து மக்களை குழப்பதற்கு முயற்சிப்பதாக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். நிதி அமைச்சர் என்ற அடிப்படையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச திணைக்களங்கள், அமைச்சுக்கள் மற்றும் ஏனைய தேவைகளுக்காக இறக்குமதி செய்யப்பட திட்டமிடப்பட்டிருந்த சகல வாகனங்களையும் இறக்குமதி செய்வதை நிறுத்த வேண்டும் என அமைச்சரவையில் யோசனை முன்வைத்தார். அமைச்சரவை ஏகமனதாக இதற்கு அனுமதி வழங்கியது. இதுதான் கொள்கை அடிப்படையிலான தீர்மானம். அதனை ரத்து செய்வதற்கு ஒரு நடைமுறை இருக்கிறது. இந்த விடயத்தினை ரத்து செய்யும் போது 3 குழுக்கள் அதற்கு இணக்கம் தெரிவிக்க வேண்டும். திரைசேரி, வங்கி, தயாரிப்பாளர் ஆகிய 3 தரப்பிடமும் நிதியமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி மிக வெற்றிகரமாக அதில் உள்ள பிரச்சனைகளை நீக்கி ரத்து செய்வதற்கான இணக்கப்பாட்டை எட்ட முடிந்தது. இதுதான் உண்மையான கதை. இதை மெருகூட்டி வேறு விதத்தில் கருத்து வெளியிட சிலர் முயற்சி செய்கின்றனர். வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்டமை தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ராலும் கருத்து வெளியிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இக்காலப்பகுதியில் வாகனங்களை கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிவாரணம் வழங்குவதை விட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இந்த வாகன இறக்குமதிக்காக 3 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இதுவரை கோவிட்டுக்காக 138 பில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளோம். புதிதாக தற்போது 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் நடவடிக்கையையும் நாம் முன்னெடுத்துள்ளோம். ஆம்புலன்ஸ், பவுசர்கள் ஆகிய வாகனங்களையும் இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதில் மாற்றமின்றி அவற்றை இறக்குமதி செய்ய அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. கொரோனா பரவல் போன்ற சவாலுக்கு மத்தியிலும் பாரிய அளவிலான அபிவிருத்தி வேலை திட்டங்கள் 133% வளர்ச்சியை கண்டுள்ளதாக அமைச்சர் இங்கு தெரிவித்தார். 1 பில்லியன் ரூபாவுக்கும் கூடுதலான மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள பாரியளவிலான 282 அபிவிருத்தி திட்டங்கள் 41 அமைச்சின் கீழ் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இவ் அபிவிருத்தி திட்டங்களுக்கென 2021 ஆண்டில் 692.5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இவற்றில் 53 திட்டங்களில் அனைவருக்கும் குடிநீர், 1 லட்சம் கிலோமீட்டர் வீதி அபிவிருத்தி போன்ற அரசாங்கத்தின் முக்கிய திட்டங்களில் 33% முன்னேற்றம் காணப்படுகிறது. கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் அரசாங்க இம்முன்னேற்றத்தை அடைந்து கொள்ள முடிந்துள்ளது. நாட்டில் இன்றைய தினம் மேலும் 1843 கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாளொன்றில் பதிவாகும் தொற்றாளர்கள் எண்ணிக்கை 3000 2000 குறைவடைந்தாலும் கொரோனாவின் அச்சுறுத்த நிலை இன்னும் குறைவடையவில்லை என இலங்கை வைத்திய சங்கம் தெரிவிக்கின்றது. இதேவேளை எஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியின் 2வது டோஸை வழங்குவது தொடர்பில் காணப்படும் பிரச்சினைக்கு தீர்வாக ஃபைசர் தடுப்பூசியினை வழங்க முடியுமா என்பது குறித்த தீர்மானம் எடுக்கப்படவுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். நேற்று இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களில் 25 பேர் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்துள்ளனர். கூடுதலானோர் கம்பஹா மாவட்டத்திலிருந்து இனங்காணப்பட்டதுடன் அவ்வெண்ணிக்கை 526 ஆகும். கொழும்பு மாவட்டத்தில் 287 பேரும், ரத்னபுரியிலிருந்து 260 பேரும், களுத்துறையிலிருந்து 155 பேரும், காலியிலிருந்து 154 பேரும், நுவரெலியாவிலிருந்து 123 பேரும் நேற்று இனங்காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய இதுவரை நாட்டில் இனங்காணப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,27,765 ஆகும். 35,098 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,92,478 ஆகும். அத்துடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 57 கொரோனா மரணங்கள் பதிவாகியதை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதி செய்துள்ளார். 60 வயதிலும் கூடிய 45 பேர் இம்மரணங்களில் அடங்குகின்றனர். 30க்கும் 59க்கும் இடைப்பட்ட 11 பேரும், 30 வயதிலும் குறைந்த ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதி செய்துள்ளார். கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்த 605 பேரின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். ஓட்டமாவடி பகுதியில் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டன. இதில் 572 முஸ்லிம்களும், 14 இந்துக்களும், 12 கிறிஸ்தவர்களும், 7 பௌத்தர்களும் உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
உலகம் பூராகவும் துரிதமாக பரவி வரும் கொரோனா டெல்டா வகையானது அபாயகரமானதாக காணப்படுவதனால் அதனை நாட்டில் பரவுவதை தடுப்பதற்காக சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என இலங்கை வைத்திய சங்கத்தின் தலைவரும் வைத்திய நிபுணருமான டாக்டர் பத்மா குணரட்ன சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் கிடைத்த தகவல்களுக்கு அமைய இலங்கையில் தற்போது காணப்படுவது எல்பா வகையானது இல்லாவிட்டால் யூகேயில் பரவி வரும் வைரஸே காணப்படுகிறது. இந்தியாவில் மாபெரும் தொற்றாக டெல்டா வகையைச் சேர்ந்த வைரஸ் பரவியது. இது மிகவும் வேகமாக பரவி பாரிய உயிர் சேதங்களையும் ஏற்படுத்தியது. தற்போது அமெரிக்காவில் டெல்டா வகையைச் சேர்ந்த வைரஸ் பரவுகிறது. அமெரிக்காவிலும் பரவி வருகிறது. இவ்வாறு புதிய வகையான வைரஸ்கள் நாட்டிற்குள் பிரவேசிப்பதற்கு இடமளிக்க கூடாது. இவ்வைரஸ் நாட்டில் பரவுவதை தடுப்பதற்கான உயர்ந்தபட்ச நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். யாழ் பாதுகாப்பு படை தலைமையகத்தின் ஏற்பாட்டில் கொரோனா தொற்றாளர்களுக்கென 3ஆம் கட்ட இடைநிலை பரிமாற்ற நிலைய புதிய விடுதியை உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வு யாழ் மாவட்ட பாதுகாப்பு கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பிரியந்த பெரேரா தலைமையில் இடம்பெற்றது. வடமாகாண சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் கலாநிதி கேதீஸ்வரன் உள்ளிட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் இதன்போது கலந்து கொண்டனர். இந்த இடத்தை நாங்கள் மிகவும் குறுகிய காலத்திலே எங்களுடைய இராணுவத்தினுடைய ஒத்துழைப்பின்படி அவர்களுடைய சரீர மற்றும் பொருட்களுடைய பங்களிப்பின் ஊடாக நாங்கள் இந்த உணவு களஞ்சியத்தை நாங்கள் மாற்றி இருக்கின்றோம். இது ஒரு பயன்படுத்தப்படாத ஒரு பகுதி தான் நாங்கள் இந்த நிலையமாக மாற்றி இருக்கின்றோம். இன்னும் ஒரு பகுதி தேவை ஏற்படின் மாற்றுவதற்கு தயாராக நிலையில் இருக்கின்றது. அவ்வாறு அது தேவை ஏற்படின் மாற்றப்படும் போது நாங்கள் இங்கு சுமார் 400 தொற்றூறு சேவைகளை நாங்கள் பராமரிக்கக்கூடிய ஏதுநிலை இருக்கும். தற்பொழுது எங்களுடைய மாவட்டத்தினுடைய இயலளவு 820 அதிகரித்திருக்கின்றது. நாங்கள் மேலும் 200 அதிகரிக்கும் பொழுது 1020 மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே நாங்கள் யாழ்ப்பாணத்திலே இந்த பரவி வருகின்ற தொற்றுறுதி செய்யப்பட்ட நிலைமை சற்று தணிந்து வருவது போல் தெரிகின்றது. நேற்று எங்களுக்கு 17 தொற்றுறுதி செய்யப்பட்டவர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் எங்களுடைய மரணமடைந்தவருடைய எண்ணிக்கை 58 இருக்கின்றது. இந்த பயணத்தட காலத்திலே சிலர் அலட்சியமாக நடந்து கொண்டு இந்த அபாயத்தை மேன்மேலும் பெருப்பிக்கின்றார்கள். ஆகவே இதனை மிகவும் கவனமாக சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய முகக்கவசம் அணிந்து தேவை ஏற்படின் மாத்திரம் அவர்கள் வெளியில் செல்லலாம். உண்மையிலே இந்த தடுப்பூசி ஒரு 70% மக்களுக்கு சென்றடையும் வரை நாங்கள் மிக மிக அவதானமாக தொடர்ந்து இருக்க வேண்டும். தடுப்பூசி வழங்கப்பட்டாலும் பொதுமக்கள் தொடர்ந்து சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். நாங்கள் சில இடங்களை அவதானித்திருக்கின்றோம். சிலர் எங்களுக்கு தடுப்பூசி போட்டாச்சு என்று அலட்சியமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த சைனோஃபார்ம் என்ற தடுப்பூசியிலே 2வது டோஸ் 4 வாரங்களுக்கு பின்னர் வழங்கப்படும். அந்த 2வது தடுப்பூசி போடப்பட்டும் 2 வாரங்களுக்கு பின்னர் தான் ஒரு முழுமையான நிர்பீடனம் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். COVID-19 தடுப்பு அதிதீவிர சிகிச்சை நிலையத்தின் பயன்பாட்டிற்கென சுமார் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான தண்டியக்க வைரஸ் பகுப்பாய்வு செய்யும் இயந்திரம் ஒன்றை மட்டக்களப்பில் செயற்பட்டு வரும் ஸ்ரீலங்கா முனைப்பு நிறுவனம் என்ற தொண்டர் நிறுவனம் அன்பளிப்பு செய்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா நோயாளர்களுக்கு ஆக்சிஜன் வழங்குவதற்கு மகாஓய ஆக்சிஜன் தயாரிப்பு நிலையத்தில் இடம்பெற்று வந்த ஆக்சிஜன் தயாரிப்பு அளவை அதிகரிக்க சுகாதார அமைச்சு மற்றும் மாகாண சுகாதார திணைக்களம் ஆகியன நடவடிக்கை எடுத்துள்ளன. 25 முதல் 30% தயாரிப்பு அளவை 70 முதல் 80% அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன் தெரிவித்தார். இவ்வளவு காலம் எங்களுக்கு மகோயா ஆக்சிஜன் தயாரிப்பு நிலையத்திலிருந்து தான் ஆக்சிஜன் வழங்கப்பட்டது. அந்த மகோயா தயாரிப்பு நிலையத்திலே கிட்டத்தட்ட 25-30% ஆக்சிஜன் தயாரிக்கப்படுவதாகவும் அதன் தான் இவ்வளவு காலமும் வைத்தியசாலைக்கு விநியோகிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். இன்று நான் மாகாண சுகாதார சேவை பணிப்பாளரிடம் கதைத்த பொழுது கூறியிருந்தார். இந்த உற்பத்தியின் அளவை கிட்டத்தட்ட 70-80% அதிகரிப்பதற்குரிய நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சும் மாகாண சுகாதார திணைக்களமும் மேற்கொண்டிருப்பதாகவும் மிக விரைவிலே அது அதிகரித்தால் எந்தவித பயமும் இன்றி எல்லா வைத்தியசாலைகளுக்கும் போதிய அளவு ஆக்சிஜனை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று நல்ல செய்தியையும் மாகாண சுகாதார பணிப்பாளர் என்னிடம் கூறியிருந்தார். இதேவேளை COVID-19 தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் 23,17,012 பேர் இதுவரை தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளது. AstraZeneca தடுப்பூசியின் 2வது டோஸுக்காக ஃபைசர் தடுப்பூசியினை வழங்குவது தொடர்பான தீர்மானம் விரைவில் எடுக்கப்படும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். AstraZeneca முதலாவது டோஸ் செலுத்தப்பட்டவர்களுக்கு 2வது டோஸாக ஃபைசர் தடுப்பூசியினை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ளுமாறு ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன் என்னிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். அதற்கான குழுவை கூட்டுவதற்கான ஆலோசனையை வழங்கியுள்ளேன். எதிர்காலத்தில் கூடி அது தொடர்பான தீர்மானத்தை நாம் அறிவிக்க உள்ளோம். இதுவரை நாட்டில் AstraZeneca தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 9,25,242 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அதன் 2வது டோஸ் 3,55,675 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது.
சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 13,26,784 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அதன் இரண்டாவது டோஸ் 2,53,835 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 64,986 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அதன் இரண்டாவது டோஸ் 3,690 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசியின் முதலாவது டோஸும் அதன் இரண்டாவது டோஸும் வழங்கும் பணிகள் நாடு பூராகவும் இன்றைய தினமும் வெற்றிகரமாக இடம்பெற்றது. ஏறாவூர் பகுதியில் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கான முதற்கட்டமாக ஆரம்பிக்கப்பட்ட சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் வழங்கும் பணி இன்றுடன் பூர்த்தியடைந்தது. இங்கு 2400 பேருக்கு சைனோஃபார்ம் முதலாவது தடுப்பூசி இதன்போது வழங்கப்பட்டது. இன்றைய தினம் சமூக பணியாளர்கள் மற்றும் பிராந்திய ஊடகவியலாளர்களுக்கும் தடுப்பூசி வழங்கப்பட்டதாக பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி ஷாபிரா வசீம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 14 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் பிராந்திய அத்தியட்சகர் டாக்டர் நாகலிங்கம் மயூரனின் மேற்பார்வையில் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் வெற்றிகரமாக இடம்பெறுகின்றன. மட்டக்களப்பு மாமாங்கம் விக்னேஸ்வரா திரு தொண்டர் சபையில் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. நல்லதானே அரசாங்கம் செய்யறது, நல்லதானே மக்களுக்கு, இது நல்ல ஒரு திட்டம் தானே, நல்ல இது பாதுகாக்கும், நோய் வராமல் இருக்கும். இலவசமாக அவங்க செய்கிறபடியாக எங்களுக்கு கொஞ்சம் நல்ல இப்படி செய்கிறது நல்ல அவங்களுக்கு வந்து எடுத்துட்டு போனாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகலாம். நினைச்சோம் அந்த அளவுக்கு நோய்கள் இல்லை, பிரச்சனை இல்லை, நல்ல எங்களுக்கு பாதுகாப்பு தானே. இலவசமாக எடுத்தால் அது பெரிய ஒரு விஷயம். அது என்னடா எல்லாத்தையும் வசதி அது காசு கொடுத்து அடிக்கிறதுக்கு எல்லாரும் நல்லா கஷ்டப்படுற ஆக்கள் தானே. அப்போ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு இது உண்டு. பொகவந்தலாவ சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பொகவான 319 என் கிராம சேவர் பிரிவுக்குட்பட்ட 60 வயதுக்கு மேற்பட்ட மக்களுக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கும் நடவடிக்கை அங்குள்ள பாடசாலையில் இடம்பெற்றது. சுமார் 850 பேருக்கு முதல் டோஸ் செலுத்தப்பட்டது. பயணக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி செயற்படும் நபர்களுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தொடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். கைது செய்யப்படுகின்றவர்களில் சாதாரண தனிமைப்படுத்தல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு போலீஸ் பிணை வழங்கப்படும். இதனையும் தாண்டி கஞ்சா கடத்தல், மதுபோதையில் வாகனம் செலுத்துதல், ஹெரோயின் வைத்திருத்தல் போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றவர்களை நாம் கட்டாயம் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து விளக்கமறியலில் வைக்க நடவடிக்கை எடுப்போம். முகக்கவசம் அணியாமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அந்த இடத்தில் வைத்தே அவருக்கு பிணை வழங்கப்பட்டு அனுப்பப்படுவார். பின்னர் நீதிமன்ற நடவடிக்கையின் பின்னர் அவர்கள் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்மானித்தால் அல்லது அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் 10,000 ரூபாய் தண்டப்பணம் அல்லது 6 மாத கால சிறை தண்டனை விதிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு முடியும். தனிமைப்படுத்தல், பயணத்தடை கட்டுப்பாடுகளை மீறி எவராவது வாகனங்களில் பயணித்தால், முச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றில் பயணித்தாலோ அவர்களுக்கு எதிராகவும் தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரும். அதேவேளை வாகனம் கைப்பற்றப்பட்டு நீதிமன்றில் ஒப்படைக்கப்படும். அந்த நபர் குற்றவாளியானால் நீதிமன்றம் அந்த வாகனம் தொடர்பில் தீர்மானம் எடுக்கும். தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் நேற்றைய தினம் மாத்திரம் 1356 பேர் கைது செய்யப்பட்டனர். தனிமைப்படுத்தல் சட்டம் அமுல்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து ஒரு நாளில் அதிகளவான கைது இடம்பெற்ற நாள் இதுவென போலீசார் தெரிவிக்கின்றனர். ஆன்லைன் ஊடாக மதுபானங்களை விற்பனை செய்வதற்கு அனுமதி அளிக்குமாறு மதுபான தொழிற்துறையாளர்கள், விற்பனை அனுமதி பத்திரம் உள்ளவர்கள் மற்றும் நுகர்வோர் முன்வைக்கும் கோரிக்கையை பரிசீலிக்க கலால் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த திணைக்களத்தின் ஆய்வு மற்றும் பரிந்துரைகள் நிதி அமைச்சுக்கு இன்றைய தினம் அனுப்பப்பட்டது. நிதி அமைச்சரிடமிருந்து கிடைக்கும் பதிலுக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கலால் திணைக்களம் தெரிவிக்கிறது. இந்த கோரிக்கைகளை மையப்படுத்தி கலால் திணைக்களம் முன்னெடுத்த ஆய்வறிக்கை மற்றும் முன்மொழிவுகள் நிதி அமைச்சுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதற்கு நிதி அமைச்சு அனுமதி வழங்கினார். திட்டமிட்ட முறைமையின் கீழ் மிக கட்டுப்பாடான நிபந்தனைகளுடன் மதுபானங்களை பகிர்ந்து அளிக்க அனுமதி வழங்கப்படும். அப்படி அனுமதி இல்லை என்றால் தொடர்ந்து இந்த தனிமைப்படுத்தல் சட்டங்கள் எங்களால் நடைமுறைப்படுத்தப்படும். தீப்பற்றிய எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலை இலங்கை கடல் வலயத்திலிருந்து வெளியேற்றும் பொறுப்பை கப்பல் உரிமை நிறுவனத்திற்கு வழங்க உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் கலாநிதி நாலக கொடகேவா தெரிவித்தார். இக்கப்பல் தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார்.
இதேவேளை சேதமடைந்த கப்பலிலிருந்து எண்ணெய் வெளியேறுகின்றதா என்பது தொடர்பில் தொடர்ந்தும் பரிசோதனைகள் இடம்பெறுவதாக சமுத்திர சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை தலைவர் தர்ஷினி லஹந்தபுர தெரிவித்தார். අන්තර්ජාතික නෞක නීතිවලට අනුව சர்வதேச கப்பல் சட்டங்களுக்கு அமைய செயற்பட்டு அந்த கப்பலை அப்புறப்படுத்துமாறு அவர்களுக்கு அறிவித்துள்ளோம். விரைவில் அவர்கள் இதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள். இதனால் எமது சுற்றாடல், எமது கடல் வாழ் உயிரினங்கள் ஆகியவற்றுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, எதிர்காலத்தில் ஏற்பட போகும் பாதிப்பு ஆகியவை தொடர்பில் ஆய்வு செய்ய வேண்டுமெனில் எமக்கு நிபுணர்களின் ஆலோசனைகள் தேவைப்படுகின்றன. ஐக்கிய நாடுகள் அமைப்பு இது தொடர்பில் 3 ஆலோசகர்களை இந்த 16ஆம் தேதி இலங்கைக்கு அனுப்பவுள்ளதாக உறுதியளித்துள்ளது. இந்த விபத்தின் முதல் 10 நாட்களுக்குள் ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பில் இடைக்கால நட்டீடொன்றை கப்பல் நிறுவனத்திடம் கோரியுள்ளோம். $40 மில்லியன் அமெரிக்க நட்டீடு கோரப்பட்டுள்ளது. அது இறுதி தொகை அல்ல. இப்போது 3000 டன் அளவிலான கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. சுற்றாடலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பில் ஆராய்வதற்கு நிபுணத்துவ அறிக்கை கொண்ட அனைவருக்கும் நாம் அழைப்பு விடுக்கின்றோம். இந்த விபத்தினால் நேரடியாக சொத்து சேதங்கள் ஏற்பட்டுள்ளவர்கள் எமக்கு அறிவியுங்கள். இறுதியில் அதனையும் நாம் கணக்கில் எடுத்துக் கொள்வோம். தினம்தோறும் சமுத்திர சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகள் கப்பலுக்கு அருகில் நீர் மாதிரி பரிசோதனைகளை மேற்கொள்கின்றனர். இதில் கப்பலில் எண்ணெய் கலந்துள்ளதா என அவர்கள் ரசாயன ஆய்வு கூடத்தில் ஆய்வு செய்கின்றனர். இதுவரை இந்த எண்ணெய் படிந்துள்ளமை தொடர்பில் எமக்கு எவ்வித தகவலும் உறுதியாகவில்லை. அதனால் கப்பலில் உள்ள எரிபொருள் நீரில் கலக்கவில்லை என்பதை எம்மால் உறுதியாக கூற முடியும். ஏதோ ஒரு விதத்தில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் அது தொடர்பில் செயற்பட வேண்டிய விதம் குறித்து நாம் தயாராக உள்ளோம். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் கடற்பயணம் தொடர்பான தகவல் அடங்கிய தகவல் சேகரிப்பு கருவி தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள இதனை தயாரித்த தாய் நிறுவனத்தின் ஒத்துழைப்பு அவசியம் என அரச ரசாயன பகுப்பாய்வாளர் அறிவுறுத்தியுள்ளார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பற்றியதனால் கடற்தொழில் துறையில் தொழிலை இழந்தவர்களுக்கென $5000 கொடுப்பனவை வழங்கும் வேலை திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பற்றியதனால் மீன்பிடி துறையில் பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டது. நீர்கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டதை அடுத்து பெரும்பாலான மீன்பிடி குடும்பங்கள் பெரும் சிரமங்களுக்கு உட்பட்டனர். அத்துடன் மீன்களை விற்பனை செய்து கொள்ள முடியாது போனதால் அவர்கள் மேலும் பல அசௌகரியங்களுக்கு உட்பட்டனர். இந்நிலைமைக்கு மத்தியில் மீனவ குடும்பங்களுக்கும் $5000 வழங்க அரசாங்கம் தீர்மானித்தது. இதற்கமைய நீர்கொழும்பு பிரதேச செயலக பிரிவில் $5000 கொடுப்பனவு வழங்கும் பணி இன்று ஆரம்பமாகியது. கம்பக மாவட்டத்தின் நீர்கொழும்பு, வத்தளை, கட்டான, ஜாயல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் கடல் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள 9883 பேர் ஜீவனோபாயத்தை இழந்தனர். இக்குடும்பங்களுக்கும் $5000 கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்தது. இவ்வாறு இவர்களுக்கு $5000 கொடுப்பனவை வழங்கவென 49.41 மில்லியன் ரூபாவை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் இலங்கை தொடர்பாக கொண்டுவரப்பட்ட யோசனைக்கு இலங்கை அரசாங்கம் தனது கவலையை தெரிவித்துள்ளது. அமைச்சர் தினேஷ் குணவர்தன தலைமையில் வெளிவிவகார அமைச்சர் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஐரோப்பிய சங்க பிரதிநிதிகளிடம் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டது. இலங்கையின் நிலைமை, பயங்கரவாத தடுப்பு சட்டம் ஆகிய விடயங்கள் அடங்கிய நிறைவேற்றிக் கொள்ளப்பட்டுள்ள குறித்த யோசனையில் உள்ள தகவல்கள் போலியானவை என அமைச்சர் தெரிவித்தார். மேல்குடியேற்றம் மற்றும் அபிவிருத்தி தொடர்பில் இலங்கை பெற்றுக் கொண்டுள்ள பலதரப்பட்ட மேம்பாடுகள் குறித்த அறிக்கையில் கருத்தில் கொள்ளப்படவில்லை என இங்கு தெளிவுபடுத்தப்பட்டது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் சரத்துக்களை பயன்படுத்தி எமது மக்களுக்கு தீவிரவாதத்தால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பது மாத்திரமே இடம்பெறுகின்றது. வருடாந்த ஐரோப்பிய சங்க இலங்கை ஒன்றிணைந்த ஆணைக்குழுவின் 23வது கூட்டத்தில் பரந்துபட்ட இணக்கப்பாடு தொடர்பில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட மேம்பாட்டை ஐரோப்பிய சங்கத்திற்கு இலங்கை அறிவுறுத்தியது. இந்த யோசனையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய தகவல்களை சரிபார்க்கும் நோக்கில் கண்காணிப்பு நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள வெளிவிவகார அமைச்சு எதிர்பார்ப்பதாக அமைச்சர் இங்கு தெரிவித்தார். நந்திக்கடல் நாயாறு களப்புகளின் புனரமைப்பு பணிகளை நடைமுறைப்படுத்துமாறும் யாழ் காக்கைத்தீவு கடல் நீரேரியை தூர்வாருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆலோசனை விடுத்துள்ளார். நாடளாவிய ரீதியில் காணப்படுகின்ற களப்புகளை புனரமைக்கும் வேலைத்திட்டம் தொடர்பாக இடம்பெற்ற மீளாய்வு கூட்டத்தின் போதே அமைச்சர் இவ்வாலோசனையை விடுத்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சுமார் 9 பிரதான களப்புகளை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு நாரா மற்றும் கடற்தொழில் திணைக்களம் ஆகியவற்றிற்கு அமைச்சர் ஆலோசனை வழங்கினார். இவற்றின் தற்போதைய நிலை குறித்து ஆராயும் நோக்கிலேயே இக்கூட்டம் இடம்பெற்றது. முல்லைத்தீவு நந்திக்கடலை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்கள் ஏற்கனவே வகுக்கப்பட்டு விட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அத்துடன் நாயாறு களப்பு அபிவிருத்திக்கான விலை மனு கோரலும் வகுக்கப்பட்டு
அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அம்பாறை மாவட்டத்திற்குரிய பனாம மற்றும் பனாகல களப்புகளின் அபிவிருத்திக்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் எனவும் புத்தளம், சிலாபம், முந்தல் ஆகிய களப்புகளும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். யாழ்ப்பாணத்தில் பல பகுதிகளிலும் கடல் அட்டை பண்ணைகள் அமைக்கும் வேலைத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் பூநகரி களப்புகளில் இறால் வளர்ப்புகளை தொடங்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நட்டான் நிறுவனத்தின் அதிகாரிகளை அறிவுறுத்தினார். அத்துடன் நாடெங்கிலும் உள்ள பிரதான 9 களப்புகளின் அபிவிருத்திக்கான திட்டங்களை இவ்வருட இறுதிக்குள் வகுத்து அப்பணிகளை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் திருமதி இந்து ரத்நாயக்க, நட்டான் நிறுவனத்தின் தலைவர் நிமல் சந்திரரத்ன, நாரா நிறுவன தலைவர் பேராசிரியர் நவரட்ன ராஜா உள்ளிட்ட அமைச்சின் உயரதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். அதிசக்தி வாய்ந்த வெடிப்பொருட்களை தயாரித்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கேகாலை ரம்புக்கண பகுதியில் இந்நபர் கைது செய்யப்பட்டார். அதிசக்தி வாய்ந்த வெடிப்பொருட்களை தயாரிப்பதற்காக பயன்படுத்திய உபகரணங்களும் அவரது வீட்டிலிருந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. விசேட அதிரடிப்படையின் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி வருண ஜெயசிங்கவின் கண்காணிப்பில் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. சட்டவிரோதமாக ஹெரோயின் வர்த்தகத்தில் ஈடுபட்ட 3 சந்தேக நபர்களை மாவத்தகம போலீசார் கைது செய்துள்ளனர். மாவத்தகம 9 மைல்கல் பகுதியில் வாடகைக்கு பெறப்பட்ட ஒரு அறையில் ஹெரோயின் வர்த்தகத்தில் ஈடுபட்ட 33 வயதுடைய நபர் 17 கிராம் 600 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாவத்தகம போயாகொடையைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. இவருடன் தொடர்பட்ட மேலும் 2 சந்தேக நபர்கள் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்களுடன் சந்தேக நபர்கள் பிலச மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். மட்டக்கிளப்பு முரக்கொட்டாஞ்சனி வாவியின் தீவு பகுதியில் பாரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட 2 கசிப்பு உற்பத்தி நிலையங்களை ஏறாவூர் போலீசார் இன்று முற்றுகையிட்டனர். அத்துடன் அங்கிருந்து 2 கைது செய்யப்பட்டதுடன் சுமார் 3 லட்சம் லிட்டர் கசிப்பும் கோடாவும் கைப்பற்றப்பட்டதாக ஏறாவூர் போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி HM ஜியாம் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலை அடுத்தே இம்முற்றுகை மேற்கொள்ளப்பட்டது. மட்டக்கிளப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முந்தானை ஆறு வடிச்சல் பகுதியில் சட்டவிரோதமாக அனுமதி பத்திரமின்றி மணல் அகழ்வில் ஈடுபட்ட 4 கைது செய்யப்பட்டதுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 4 உளவு இயந்திரங்களும் கைப்பற்றப்பட்டதாக மட்டக்கிளப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி PSP பண்டார தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் உளவு இயந்திரங்களும் கரடியனாறு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். புகழ்பெற்ற இஸ்லாமிய அறிஞரும் ஆய்வாளரும் பன்னூல் ஆசிரியரும் பன்மொழித்துறை நிபுணரும் ஆன்மீக தலைவருமான கலாநிதி தைக்கா ஜுவைப் ஆலிம் தனது 90வது வயதில் நேற்று இந்தியாவின் கேரள மாநிலத்தில் காலமானார். தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டத்தின் கீழக்கரையில் 1930ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி பிறந்த தைக்கா ஜுவைப் ஆலிம் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி ஆவார். அத்துடன் அமெரிக்காவின் கொலம்பியா பசிபிக் பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுத் துறையில் தனது முதுமானி மற்றும் கலாநிதி பட்டங்களை பூர்த்தி செய்தார். அரபு, தமிழ், பாரசீகம், உருது ஆகிய மொழிகள் மற்றும் கல்வி இலக்கிய துறைகளுக்கு வழங்கிய பங்களிப்புகள் என்ற தலைப்பில் 30 வருட ஆராய்ச்சியின் பின்னர் 880 பக்கங்களை கொண்ட ஆய்வு நூலையும் இவர் வெளியிட்டார். இந்தியாவின் 9வது ஜனாதிபதி கலாநிதி சங்கர் தயாள் சர்மா 1993ஆம் ஆண்டு இந்த ஆய்வு நூலை வெளியிட்டு வைத்தார். சிறந்த அரபு அறிஞருக்கான இந்தியாவின் தேசிய விருதை 2 தடவைகள் பெற்றுக்கொண்ட அன்னார் உலகின் செல்வாக்குமிக்க 500 முஸ்லிம்களின் பட்டியலிலும் தொடர்ச்சியாக இடம் பிடித்தார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையில் 3 தசாப்தங்களுக்கு மேலாக அவர் பங்களிப்பு செய்தார். நீண்ட காலமாக ஆன்மீக தலைவராக இருந்து இன ஒற்றுமையை வலுப்படுத்த அவர் வழங்கிய பங்களிப்புகள் மகத்தானவை. அன்னாரது மறைவு குறித்து பிரதமரின் முஸ்லிம் சமயம் மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான இணைப்பாளர் கலாநிதி அஸ்ஸையத் ஹசன் மௌலானா வெளியிட்டுள்ள அனுதாப செய்தியில் ஆன்மீகத் துறைக்கு ஜுவைப் ஆலிமின் இறப்பானது பேர் இழப்பாகும் எனவும் இலங்கையில் இனங்களுக்கு இடையிலான நல்லுறவை மேம்படுத்துவதற்காக அவர் அளப்பெரும் சேவையாற்றியுள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.